ஆமாவாயன், அண்டாவாயன். ரெண்டுமே வேற கான்ட்ராஸ்டா இருக்கே டேஸ்ட். அது ஒண்ணுமே இல்லை சார், அந்த ஸ்பீட் கால்குலேஷன் தான். ஓனர் சைட்ல இருந்து பேசும்போது சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் இப்படின்னு பேசுவார். எங்க கிட்ட பேசும்போது அண்டா மாதிரி கத்துவான், பாம் 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 கத்துவான். மண்டை கசாயம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட கஷாயம். ஒரு வேலை கொடுத்துருவாரு, அந்த வேலையை வந்து பார்க்க விடணும். முடிச்சிட்டியா இதை இப்படி பண்ணு நல்லா வரும், அதை அப்படி பண்ணு நல்லா வரும். மண்டை சூடாகும். நான் பண்றேன் ப்ரோ, என்னை பண்ண விடுங்க, நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன்னு சொன்னா இல்லை, இதுக்கு மேலே டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ மண்டை கசாயம்னு சொல்லுவேன் நான். சார் அவங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க சார், வேற ஒன்றும் இல்லை மேட்ரு. அவங்களுக்கு இன்னும் டாஸ்க் பத்தலன்னு நினைக்கிறேன். அவங்க மேனேஜர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ சிறப்பாக செஞ்சுருங்க. அனுஷ் ரைஸ் மற்றும் டேக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழவா. வா தமிழவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு நிறுவனங்களுக்கு விசுவாசமாக இருப்பது மேனேஜர்ஸ் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒர்க்கர்ஸ் கிட்டே முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒர்க்கராக இருக்கவங்க தான் எல்லாரும் மேனேஜராகி முதலாளியாகி ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு மேலதிகாரி மேலே நமக்கு எப்பவுமே ஒரு அன்பும் காதலும் ஒரு இடத்துல இருக்கும். அந்த அன்பு காதல் இது ரெண்டு ஒரு இடத்துல முறிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் வைப்போம். இது ஸ்கூலில் இருக்கும், காலேஜில் இருக்கும், பிடிச்ச டீச்சருக்கு இதை பேரை வைப்போம். வேலை பார்க்குற இடத்துலையும் நம்ம பேர் வைக்கிற வழக்கம் உண்டு. என்ன மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறீங்க உங்க மேனேஜர் சார்? புல்லட்டு பாண்டி. வாவ். ஒரு வேலையே இல்லைனாலும் அவங்க வர டைம்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனால மாஸ்டர் வந்துடாட்டா கம்பத்து சுத்துங்களே அப்படின்ற மாதிரி. ஓகே, நீங்க எந்த நிறுவனத்தில் வேலை செய்றீங்க? வேணாமா? புல்லட் பாண்டின்னு யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? நீங்க உங்களை பார்த்து புல்லட் பாண்டின்னு சொன்னாலே நீங்க யாரை சொல்லியிருக்கீங்கன்னு தெரியுமே. ஓகே, பூமர்னு கூப்பிடுவோம். அவங்க ஜென்சியா இருந்தாலும் சரி, மில்லேனியல்ஸா இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் அவங்களோட தாட் ப்ராசஸ் சம்டைம்ஸ் பூமர் அந்த தாட்க்கு போயிடும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜென்சி டேர்ம்ல ஐடிகே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னா என்ன ஐடிகே அப்படின்வாங்க. ஐ டோன்ட் நோ சொன்னா ஐ டோன்ட் நோ, உனக்கு தெரியலன்னா அப்புறம் ஏமா ஐடிகே யூஸ் பண்ண அப்படின்வாங்க. என் மேனேஜர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கு. ஓனர் சைட்லேருந்து ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம், எங்கள் சைட்லேருந்து ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம். ஆமாவாயன், அண்டாவாயன். ரெண்டுமே வேற கான்ட்ராஸ்டா இருக்கே டேஸ்ட். அது ஒன்றுமே இல்லை சார், அந்த ஸ்பீட் கால்குலேஷன் தான். ஓனர் சைட்லேருந்து பேசும்போது சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் இப்படின்னு பேசுவார். எங்கள் கிட்ட பேசும்போது அண்டா மாதிரி கத்துவான், பாம் 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 கத்துவான். அப்படியே வந்து எதனா தூக்கி அடிக்கணும் போல இருக்கும். ஸோ பல பேர் வைக்கலாம், இது 2 செல்ல பேர். பெரியப்பான்னு கூப்பிடுவோம். அது ஏன்னா அவர் ஃபேமிலிஸில் கூட பார்த்தீங்கன்னா பெரியப்பா வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் டீம்லேயும் மேனேஜர்ஸ் வந்து பெரியப்பா. நான் வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து மீட்டிங் மணி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா காலையில் அப்போ தான் வருவோம். வந்தன்னையும் கேன் வி ஹேவ் அ கால், கேன் வி ஹேவ் அ குயிக் கால். அந்த குயிக் கால் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? குயிக் கால்னா என்ன, ஒரு 2 நிமிஷம் இருக்கலாம். அவர் பேசுவார் அரை மணி நேரம், அவர் மட்டும். அங்கே பின்னாடி எங்களோட டீம் எல்லாம் கூப்பிடுவாங்க, ஏங்க உங்கள் சப்போர்ட் தேவை, உங்கள் சப்போர்ட் தேவைன்னு இருக்கும். அங்கே அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அது அரை மணி நேரம் ஆகும், 3/4 மணி நேரம், ஒரு காலம் 2 மணி நேரம் போயிருக்கு. அவர் எப்போ கூப்பிட்டாலும் அங்கே இருக்கிற எல்லா டீமும் அவங்கவுங்களுக்கு எனக்கு வேலை இருக்குது, நாங்கள் அப்புறமேல் வரோம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனாலே ஒரு பேர் மீட்டிங் மணி. ஓகே, சொல்லுங்க உங்க மேனேஜர்ஸ் என்ன மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க? ரியாலிட்டி சொல்லணும்னா நான் இன்னும் அந்த மாதிரிலாம் நிக் நேம்ஸ்லாம் யாருக்கு வச்சது வைக்கல. ஏன்னா ஒர்க் ப்ரெஷரோடையே நம்ம அவங்கள பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் டேவும் ஸ்பாயில் ஆகிடும். என் மைண்ட்லேருந்து அவங்கள ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் ஒர்க் எப்படி பண்ணோன்ட்டு. ஸோ அதனால அவங்க சொல்கிறதில்ல, அவளை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால அவங்கள அந்தளவுக்கு உள்ளே வச்சுக்கிட்டது இல்லை. அதை விட பயங்கரமாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டு போங்க சார் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கோங்க மாதிரி. எங்கே வேலை பார்க்குறீங்க? ஓ, இந்த கேள்வியை நான் ஸ்கிப் பண்ணுமா? எபிசோட்ல சொல்லிருங்க. நீங்க எல்லாம் எங்க வேலை பாக்குறீங்க நான் சொல்லக்கூடாது. எங்களுக்கு இங்க வேலை போயிடுச்சுன்னா நாங்க இங்க வேலைக்கு வர வேண்டியதாயிரும். நீ இங்க வேலைக்கு வரணுமா? அப்ப என் வேலைக்கு வள வச்சிடாதப்பா. அதனால உன்னை நீ எங்க வேலை பாக்குறேன்னு நான் கேட்கலப்பா. சார் நான் வச்சது வந்து சகுனி. சகுனி? பிளான் மேனேஜர் மேலே உள்ள அதிகாரிகிட்ட போயிட்டு நல்ல விதமாக சொல்ல வேணாம், ஏதாவது இல்லாத பொல்லாதான் போய் போட்டு கொடுத்துருவாப்புல, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. அதில் உள்ள ப்ராப்ளத்தை சொல்லவே மாட்டாரு. ஓகே, சொல்லுங்க உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸை என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க? அவர் வண்டியில் வந்தோடனே விரும்பாண்டி வந்துட்டாரா எஸ்கேப், ஒரே வார்த்தை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் சிரிச்சிட்டாச்சு முடிஞ்சது கதை. சிரிச்சாலே போச்சு. இங்கே போ அங்கே போ, இந்த மூட்டை எடுத்து அங்கே வை, அங்கே வை, வேலை இருக்கா இல்லையா செஞ்சுட்டாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சின்சியரிட்டியை காட்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட ட்ரெஸ்லெஸ்ஸாகவே இருந்துடக்கூடாது. சொல்லுங்க என்ன பட்ட பேர் வச்சு நீங்க உங்க மேனேஜர் அழைப்பீங்க? இப்போ கரண்ட் கம்பெனியில் கூப்பிடுறது இல்லை, இதுக்கு முன்னாடி வேலை ஆள் கிடைக்கலாங்க தேடி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இங்கே மேனேஜர் எனக்கு பிடிச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால எனக்கு பேர் வைக்கணும்னு தோணல.
இதுக்கு முன்னாடி கம்பெனில டைம் சேஞ்சர்னு பேர் வச்சிருந்தோம். ஓகே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வார்த்தையை மாத்திக்குவாரு. நம்ம ஒன்று பேச போனோம்னா அது வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நான் போய் பேசினோடனே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாத்துவாரு. யாரா இவர் எங்கடா இருந்தார் இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்க தோணும். ஓ நான் அடிக்கடி உங்களை ஷிஃப்ட் டைம் சேஞ்ச் பண்ணனால டைம் சேஞ்ச் வச்சிருக்கணும்னு நினைச்சேன். இல்ல ஓகே ப்ரெஷர் மேனுன்னு பேர் வைப்பேன் சார். ஆ. குக்கரில் எப்படி விசில் கண்டினியூவாக வந்து நிற்குமோ அந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா முடிச்சிட்டியா, இருங்க சார் செஞ்சுட்டு இருக்கேன், மறுபடியும் முடிச்சிட்டியா, இருங்க சார் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், மறுபடியும் முடிச்சிட்டியா, அந்த மாதிரி ப்ரெஷர் மேன். நாங்கள் ரப்பர் வாயனை வச்சுருக்கோம் சார். எங்கள் கம்பெனி ரப்பர் கம்பெனி அது. ஓகே அந்த மேனேஜர் எப்போதாலும் ரப்பர் வந்து எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பேசிகிட்டே இருப்பார். எது நம்ம சொல்கிறத அவர் கேட்கவே மாட்டார். எங்கள் ஆஃபீஸில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜரை வந்து வெண்டைக்காய் குழம்புன்னுவோம். வெண்டைக்காய் குழம்பு இது என்ன காம்பினேஷன்? ஏன்னா அவர் ஏதாவது ஒர்க்கு சொல்ல வருவார், நம்ம ஏதாவது திருப்பி பேசி அவரே குழப்பி அமுச்சு விட்ருவோம். அந்த வெண்டைக்காய் வழவழன்னு ஆன மாதிரி. அதனால வந்து வெண்டைக்காய் குழம்புன்னு கூப்பிடுவோம். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுறீங்க? நான் இல்லை, என் டீம்ல மோஸ்டா என்னோட மேனேஜர் எப்படி சொல்லனா மண்டை கசாயம் அப்படின்னு சொல்லுவோம். வெண்டை கசாயம். ஒரு வேலை கொடுத்துருவாரு, அந்த வேலையை வந்து பார்க்க விடணும். முடிச்சிட்டியா இதை இப்படி பண்ணு நல்லா வரும், அதை அப்படி பண்ணு நல்லா வரும். மண்டை சூடாகும். நான் பண்ணுறேன் ப்ரோ, என்னை பண்ண விடுங்க, நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னா இல்லை, இதுக்கு மேலே டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாரு. ஸோ மண்டை கசாயம்னு சொல்லுவேன் நான். வெண்டை கசாயம். மேலே கொடுங்க. சொல்லுங்க சார், நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? நாங்கள் வந்து ஆக்சுவலாக மிஸ்டர் மார்னிங் கூப்பிடுவோம் சார். மிஸ்டர் மார்னிங். மார்னிங் ஆக்சுவலாக வந்து நாங்களாம் தூங்கிட்டு இருப்போம் காலையில் 3 மணிக்கு. அவர் வந்து 3 மணிக்கு தான் எங்களுக்கு மெயிலே போடுவார். ஓகே, எல்லாரும் மணி அடிச்சு எழுப்புவாங்க, மெயில் போட்டு எழுப்புறாரு. அதனால மிஸ்டர் மார்னிங் மிஸ்டர் வச்சிருக்கீங்க. மார்னிங் கூப்பிடுவோம். நாங்கள் வச்ச பேர் வந்துட்டு லேட் கமர் ஃபாஸ்ட் செக்கர். லேட் கமர் ஃபாஸ்ட் செக்கர். நாங்கள் மெசேஜ் போட்டோம்னா அவர்கிட்ட ரிப்ளை வர 2 நாள் ஆகும். ஆனால் அவர் மெசேஜ் போட்டார்னா 2 நிமிஷத்துக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணணும். சார் நாங்கள் வந்து தத்து பிள்ளைன்னு வைப்போம் சார். தத்து பிள்ளை. ஓனரோட தத்து பிள்ளைன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க சார். ஒர்க் பண்ணுறது எல்லாமே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு வரைபடம் போடுவார் சார். வேர்வை சொட்டி நாங்கள் தான் உழைப்போம். கடைசியில் வந்து அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் நல்ல பேர் வரும். நாங்கள் பின்னாடி இருந்துட்டு சும்மா லைட்டாக ஓகே சார் கை கொடுக்குறதோட அவ்வளோதான் சார். அவ்வளோதான். ஓகே சொல்லுங்க, இந்த மாதிரி பேர்கள் வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை நீங்க எப்படி ரசிக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? ஓப்பனாக சொல்லணும்னா பந்தா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா க்ரூம்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னடா வந்துட்டான்டா பந்தா பார்ட்டி அப்படின்றவாங்க ஒன்று. ஆக்சுவலாக என்னோட டீம் மெம்பரும் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் சொன்ன பேருமே எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு. அவரை தான் சொன்னியா பண்ணி? இந்த ஒரு ஃபன் இல்லைன்னா அப்புறம் ஆஃபீஸில் ஒரு கலகலப்பே இருக்காது. வி கேன் நாட் ஒர்க் டுகெதர். சார் அவங்க அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க சார், வேற ஒன்றும் இல்லை மேட்ரு. அவங்களுக்கு இன்னும் டாஸ்க் பத்தலன்னு நினைக்கிறேன். அவங்க மேனேஜர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ சிறப்பாக செஞ்சுருங்க. பைக் இங்கே வந்து உட்காந்து கொடுக்கும் போதே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. சார் அவங்க வந்து எங்களை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. நாங்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்ககிட்ட அவங்க வேலை செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மனைவிக்கு அப்புறம் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டது இவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சார்? குரூப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன சார் பேர் வச்சிருக்காங்க ஆஃபீஸில்? வைஃபை அப்படின்னு வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க? எந்த நேரத்துலையும் இவர் வந்து கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க போல. எந்த நேரத்துலையும் கூப்பிடுறதுனால? ஆமாம், அதுதான் என் காதில் விழுந்தது. பட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மேம் நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் ஒர்க் பண்ணுறீங்க? சார் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் மேனேஜர் சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா உங்கள் கம்பெனியில்? உங்கள் காதுக்கு வந்திருக்கா? வரும்போதே டெரரும்பாங்க. நான் ஒரு ஹாக்கி பிளேயர், ஸோ ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மேட்ச் முடிஞ்சு வந்தால் மெடலோட வந்துருவாங்க பாருங்கன்னுவாங்க. நம்ம ஜாலியாக அதை என்டர்டெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சார். சொல்லுங்க சார், உங்கள் ஆஃபீஸில் உங்களை என்ன பேர் வச்சு அழைக்கிறாங்க? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ அகாடமிக்ஸில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 100+ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அங்கே. ஸோ ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ணி வேலை வாங்கிடுவோம். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருப்பாங்க. வார்டன்ஸ்லேருந்து, எலக்ட்ரீஷியன்ஸ்லேருந்து, ப்ளம்பிங்லேருந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி வேலையை வாங்கிறது. ஸோ இட் இஸ் ஈஸி கோயிங்.